உள்ளதிலே பெரிய சேலஞ்ச் வந்து அதிமுகவுக்கு தான் இப்ப இருக்கு. 96க்கு பிறகு இவர்கள் ஆளுங்கட்சியாகவும் இல்லாமல், எதிர்க்கட்சியாகவும் இல்லாம இருக்கிறாங்க பார்க்கிறோம். உங்களுக்கு 2011ல திமுகவுக்கு இந்த நிலைமை வந்துச்சு. ஆளுங்கட்சியும் கிடையாது, எதிர்க்கட்சியும் கிடையாது. 1996ல அதிமுகவுக்கு வந்துச்சு. கிட்டத்தட்ட சரியா ஒரு 20 வருஷம் கழிச்சு வந்து 30 வருஷம் கழிச்சு வந்து இப்ப வந்து அவங்களுக்கு நிலைமை வந்திருக்குங்கிற பார்க்கிறோம். அப்ப திரு எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை கட்சிக்குள்ளேயே நிறைய பேர் வந்து ஒரு முணுமுணுப்போட பேசியிருந்தாங்க. இப்ப அவர்கள் கேள்விக்குள்ளாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏடிஎம்கேலேருந்து வெளியேறியவர்கள் அல்லது வெளியேற்றப்பட்டவர்கள் குளத்தூர்ல இருக்கக்கூடிய பாபு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பல பேர் வந்து எம்எல்ஏ ஆயிட்டாங்க. ஒரு 10 பேர் எம்எல்ஏ ஆயிருக்காங்க நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா 10 பேர் இங்க வந்துச்சுன்னா இந்த நம்பரே வேறையா இருந்திருக்கும். அப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு வருது. திருமதி சசிகலாவால வெற்றி வாய்ப்பு போனது அப்படின்னு போட்டு அது ஒரு 10 சீட் எடுத்து போடுறாங்க. இங்கெல்லாம் போயிட்டு இங்கெல்லாம் போயிட்டு சொல்லிட்டு தேனி மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் போட்டு அங்கே அப்போ அவங்க இருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு. இது மாதிரி வந்து இப்போ எல்லாருமே நாங்கள் அன்னைக்கே சொன்னோம்ல அப்படிங்கிற கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ கட்டாயமா அவருடைய தலைமைக்கும் அந்த கட்சியை முழுமையாக தக்கவைக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு. அது எப்படி ராஜேந்திர ரீதியாக எதிர்கொள்ள போறான்னு பார்க்குறோம். இதற்கு முன்னாடி பல சந்தர்ப்பம் பார்த்துருக்கோம். என்ன இழப்பு ஏற்பட்டாலும் எனக்கு பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காரு. இன்னொரு இழப்பை தாங்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு.